அம்மா வணக்கம் உறவுகளே. முன்னோர்கள் வழிபாடுக்கு சமையல் நடக்கும். ரைட்டு. இன்னைக்கு வந்து தடபடலான சமையல். என்ன எங்களுடைய எனக்கு மாமனார் மாமியார் அப்புறம் சின்ன மாமனார் 2 சின்ன மாமனார். நான் தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சின்ன 2 சின்ன மாமனார், அப்புறம் எங்க அப்பா எங்க தாத்தா பாட்டி எங்க அம்மா பாட்டி எல்லாத்தையும் இன்னைக்கு நினைச்சு நம்ம கும்பிடுவோம். சரி. என்ன அப்புறம் என் நாத்தனார் பிரியா, நாத்தனார் எப்படி சொல்லியிருக்கேன், நானு வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி மறுபடியும் சொல்றேன், அவங்களுடைய தங்கச்சி பிரியான்னு சொல்லிட்டு என்னைய விட வயசு 1 வயசு 2 வயசு இடமா அவங்க நான் வரையிலாம் இல்லை, சின்ன குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவங்களையும் நினைச்சு கும்பிடுவோம். எங்க அம்மை உப்பிடாதி அம்மை, எங்க அப்பா யானப்பா, எங்க அப்பா கெங்காப்பா, ஆமா எல்லாரும் நினைச்சு இன்னைக்கு ஆடி அமாவாசை, இறந்த முன்னோர்களுக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள். அதுக்கு தான் இன்னைக்கு சமையல் நடக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கு. எனக்கு நிற்க முடியலையா, அதான் நான் உட்காந்துட்டேன். இன்னைக்கு என்னென்ன எங்களால் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆமா இன்னைக்கு அவங்களுக்கு படையல் போட்டு, ஆமா கீரை கட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு சாமி தண்டு கீரை, அப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம். சுட்டி மகள் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லீவு தான் அவங்களுக்கு, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிப்பு நடக்கு. ஆமா சரி சரி. சமையல் ஓரளவு முடிச்சுட்டு, தண்டு கீரை 2 போதும்ல? போதும் 2 அதிகம் தான். சரி ரைட்டு. 1 வந்து கம்மியாக இருக்கும். கரெக்டாக அவனுக்கு லீவில் வீட்டில் இருந்ததுனால 2. ஸ்கூல் போயிட்டானா 1 தான். 1 வேற. இப்போ நான் இப்போ வாங்க வேண்டியது வெத்தலைப்பாக்கு பழம், வெத்தலைப்பாக்கு பழம், வாழை வாங்கிடுங்க. சரி. ஸ்வீட் அவங்களுக்கு சொன்னது, அந்த அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொன்னேன்ல, ஆமாம், அந்த ஸ்வீட் வாங்கிடுங்க. அம்மாவுக்கு பக்கடா, குண்டுச்சேவு, அப்பாவுக்கு கேக்கு, அம்மாவுக்கு கடுன் காப்பி, கடுன் டீ, அப்பாவுக்கு பால் டீ, அதெல்லாம் நான் வீட்டில் போடுவேன். இது மட்டும் வாங்கிடுவாங்க. ரைட்டு. அப்புறம் வந்து இங்கே பாருங்க, சிரிக்காதீங்க. யாத்த ஆயுதத்தோட தான் இருப்பியோ. ஆனால் பூரா மொட்டை கத்தியாண்ட இருக்கு. குக்கர் விசிலடிக்க போகுது. இது 2 சுத்தப்படுத்து வாங்கினது. சரியா? காசு கொடுத்து தனித்தனியாக வாங்கினது. இது 50 ரூபான்னு நினைக்கிறேன், இது 75 ரூபாய் சொன்னாங்க. ஆமா. இல்லை சாணம் பிடிக்கல, அதனால இதா இல்லை. இங்கே மைனா வந்து நிற்கி வருங்க. ஆமா. ஆனா ஏமா மைனா காமிங்க. ஓடிடுச்சு. ஆனா பூரா மொட்டை கத்தியால இருக்கு. என்ன ஆனா இது குட்டூண்டி இருக்கு வருங்க. இது வந்து லைட்ரு, அடுப்புக்கு லைட்ரு வாங்கல, அது உள்ள இருந்து ஃப்ரீயா இருந்தது. இது நல்ல ஷார்ப்பா இருக்கு. தெரியுமா? சரி. சிறு துரும்பும் பழுகுத்த உதவு மாதிரி சின்ன பொருளாக இருந்தால் நல்லா கட் பண்ணுது இல்லை? அடையாப்பா. ரைட்டு. சரி. இன்னைக்கு அவர் வரமாட்டார், பாய் நாளைக்கு வருவார். சாணம் பிடிக்க வருவார். சாணம் பிடிக்க. ஆமாம். சரி நடக்கட்டும். நான் பஜார் போய்ட்டுமா? சரி. அப்பாவி அப்பா வந்தாச்சு பாருங்க. இலை இதில் என்னது காய்கறியா? ஸ்வீட்டு, பழம், அப்பளக்கட்டு, கேக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கட்டு நல்ல வேட்டை தான். என்ன அப்பா அம்மா பேரை சொல்லி நம்ம நல்லா சாப்பிடுறோம். இருந்து நம்மளை நல்லா சாப்பிட வச்சாங்க. போனதுக்கப்புறம் நல்லா சாப்பிட வைக்காங்க. எந்த குறையும் வைக்கல அவங்க. அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா மாதிரிலாம் யாரும் கிடைக்காது. சுட்டி மகளை பாருங்கள், பொறுப்பாக பிள்ளை வேலை வாக்கு லீவுக்கு. என்ன பொறுப்பாக துணியை காயப்பட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தலையை நல்லா ஷாம்பு போட்டு கழுவிருக்காங்க. இன்றைக்கி காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது அப்பாவுக்கு இங்கே கொடு, அதில் போடாத. ரைட்டு. இன்றைக்கி உங்களுக்கும் நல்ல ஒரு வேட்டை தான். சாப்பாடு. காற்று பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. சரியான காற்று. இந்த மணி நல்லா கிணி மணி அடிச்சிட்ருக்கு. டீ பிஸ்கட். நீயும் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட வெறுவத்தில் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். அது வெளியில் எடுத்து காமிங்க. இந்த பிஸ்கட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியூர் எங்கே போனாலும் இந்த பிஸ்கட் வாங்கி டீ குடிப்பேன். இந்த வாரேன். காவியை சாப்பிட்டா அவள் இந்த இது கிண்டி சாப்பிட்டா. அது என்னது
மேகி டாப் ராமன் கிண்டி. என்ன வீடியோ எடுக்கலையா? என்ன பண்ணுற? என்ன சாப்பாடுலாம் பண்ணிட்டியா? ரெடி ஆகிவிட்டது. அது என்னது அடுப்பில்? அடுப்பில் வந்து நெய் ஊற்றி இப்போ பாயாசம் கடைசி ஃபினிஷிங் டச்சு. சரியா? அப்பளம் பொரிக்க போறியா? அப்பளம் பொரிக்கணும். அப்பளம் பொரிக்கணும். முதல்ல தாளிச்சு வச்சுட்டு பாயாசத்துக்கு அப்பா இங்கே அப்பா தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது வரேன். இதை தாளிச்சு ஊற்றி பாயசம் தாளிச்சு ஊற்றிட்டு நெய் முந்திரி கப்பலாம் வறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரிக்கணும். என்ன வேலை எல்லாம் முடிஞ்சது. எவ்வளோ வேலைன்னு பாரு இன்னைக்கு. இப்போ இடத்த காமி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. எப்படி கிடந்தது அப்பல? ஆமாம். இது எப்படி இருக்கு? க்ளீனாக இருக்கா? மெயினாக டைனிங் டேபிள் நல்லா க்ளீன் ஆச்சு. அப்பா தான் ரெடி ஆயிட்டாங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? வேலையை போடுங்க. இதுதான் தாத்தா பாட்டி. சேவு பிஸ்கட்டு பக்கடா உங்களுக்கு பிடிக்கும். கேக்கு உங்களுக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். பழம் இலை ரெடி. பாயாசம் ரெடி. அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. எப்படி? இந்த பாயாசம் தான் வைக்கணும். முன்னோர்களுக்கு வந்து இந்த பாயாசம் தான் வைக்கணும். பால் பாயாசம். எனக்கு இந்த பாயாசம் தான் ரொம்ப பிடிக்கும். பாயாசம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. பாயாசம் முடிஞ்சது. பாப்பம் முடிச்சுட்டு சரி, பாட்டிக்கு பிடிச்ச அது என்ன இன்னைக்கு? இது என்ன அது என்ன? மேகி. மேகி இன்னைக்கு கிண்டலை. ஏன்னா நீ வந்து மேகி கிண்டி சாப்பிட்டுட்ட. ஆமாம். சரியா? அதனால சரிட்டு மேகி கிண்டலை. ஆமாம், பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் மேகி. இல்ல நான் நினைச்சேன் மேகி கிண்டி எப்படி சாப்பிட்டா இருந்தாலும் ஒன்று இருக்குது இன்னும் இருக்கு. கிட்டிடுவோமா? கிட்டிடட்டா? கிட்டிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயத்துல உடனே சொல்லிடணும்டா. நீ இந்த கரெக்டா மித்தினர் அப்படியே அப்படியே ஒதுங்கியே இருக்க. தீவனம் வந்துட்டு அப்படி தெளிஞ்சாய் வந்தது. பாட்டிக்கு பிடிக்கும் மேகி. கரெக்டா? பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமா பிளேட்ல பார்த்த உடனே காவியாவுக்கு உற்சாகம் வந்துருச்சு. என்ன காவியா? சரி, அப்போ மேகி ஒரு 2 செகண்ட் பொறுங்க. மேகி கிண்டிடு. ஆமா, அப்பளத்தை பாடுறா. மறுபடி பொரி. இல்ல போடுவா. வெயிட். அப்பளம் அப்படியே போட்டு இன்னும் பெருசா வருமா? அவ்வளோதான் வரும். அவ்வளோதான். அதான் விரிஞ்சு வருது. அது என்ன பத்தம்பட பாயா? இல்ல ஒரு வாட்டி அப்பா சொன்ன ரொம்ப நேரம் வச்சு பாரு. கருனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவியா சாப்பிட என்ன ஆகுன்னு பாப்போம். வெயிட் பண்ணி. என்ன வச்சனா அது ஒரு மாதிரி கருகிரும். அவ்வளோதான். இதுக்கு மேலே பொரியாது. காயா கொடுத்துட்டு வந்தா அப்பளத்தை கருகிரும். இல்லை அது என்ன பத்தம்பட பாயா விரிஞ்சு வர்றதுக்கு? ஊர் பக்கத்து ஊர்னே பத்தம்பட பாயா அப்படிங்க. எங்க ஊர் பக்கத்துலன்னு சொல்லலாம். பத்தம்பட பாய் ஃபேமஸ். பாட்டுல பூரா சினிமா பாட்டுல பூரா பத்தம்பட பாயினாலே பத்தம்பட. ஏதோ ஒரு பாட்டுல வரும். எல்லார் பாட்டுலயும் வரும். பாயினாலே பத்தம்படி தான் ஃபேமஸ். கள்ளக்குறிச்சினா அப்பளம் ஃபேமஸ். இந்த துணி எங்க? கோவில்பட்டினா கடலை முட்டாய் ஃபேமஸ். சாத்தூர் சேவு. அது கோவில்பட்டி கடலை முட்டாய் ஃபேமஸ் இருக்கட்டும். ஆனா எம்என்எஸ் கடலை மிட்டாய் தான் கோயில்பட்டியில நயமான கடலை மிட்டாய். அது ரைட் தான். ஆனால் யாரும் இது வந்து ப்ரமோஷன் நினைச்சுறாங்க. எல்லா கடையோடதும் நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்பெஷல் அதை சொல்றோம். அவ்வளோதான். எங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது. திண்டுக்கல்னா பூட்டு. வேற என்ன இருக்கு? திருநெல்வேலி அல்வா. அது எல்லாருக்கும் தெரியும். தூத்துக்குடி மக்ரோன். திருநெல்வேலியில இட்லி அல்வா தான் ஃபேமஸா இருக்குது. இப்போ எல்லா பக்கமும் அல்வா வந்துச்சு. கையில் பற்றாம நான் தான் கூப்பிட்டு வரேன். பொருங்க
சிந்திராதப்பா போகிற வழியில். ஆர்வக்கொள்ளது டாடிக்கு. பாருங்க வை 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 அம்மா கொதிக்கு நான் எடுத்துட்டு வரேன். இங்கிட்டு வாடா தம்பி. கடுண்டி அதில் இருக்கு, இதில் பால் இருக்கு, மேகி ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னெல்லாம் பாருங்க. இந்த சாப்பாடு சாப்பிட முடியலையும் அப்பாவி அப்பா வார வர ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டேனா நாயே ஓ டெஸ்டுக்கு நான் தான் கிடைச்சதா. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க. ஆமாம், காலையில சாப்பிடல, பசி தாங்காத உடம்பு. அதனால எதையும் தாங்கும் இதயம், ஆனால் பசி தாங்காத இதயம். பசி தாங்க மாட்டாங்க. எதுனாலும் தாங்கிடுவாங்க. பசி மட்டும் அவங்களால தாங்கவே முடியாது. சரியா? ஆமாம், அதுக்காக மழை வரும்னு நினைக்கிறேன். நல்ல மழை போக்கா தான் இருக்கு. ஒரு பாட்டம் மழை ஏற்கனவே மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நியூஸ்ல. மழை வரும் கண்டிப்பா. பின்னாடி விழுந்துடாத. அப்பா நடக்க நடக்க நான் ரிவர்ஸில் எடுக்கிறேன். ஸ்லோ மோஷன்ல இருக்கானே. ஸ்லோ மோஷன் இல்லை, ரிவர்ஸ். ரிவர்ஸ் இருக்கே, ரிவர்ஸ். பயங்கர பாறாங்க உறவுகள் பூரா. இன்னைக்கு கோசம் எடுக்காத பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. பயப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க பாருங்க இந்த இது சொல்லுங்க. அது கிண்டி விட்டா பிடிக்காது. சொல்லுமா, என்ன சொல்லணும்னு? ஒரே ஒரு நிமிஷம் உறவு காத்துருங்க. இந்த இருக்கு பாருங்க, குழந்தைகளோ பெரியவங்களோ நம்மளுக்குமே இதை மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், இது வந்து சுக்குப்பொடி. சுக்கு மொத்தமாக வாங்குவேன், அதை மிக்ஸி நல்லா திரித்து நல்லா பொடி பண்ணி ஜல்லடை வச்சு சளிச்சு பொடியாக எடுத்து வச்சுக்கிடுவேன். சுக்குப்பொடி எப்போவுமே எனக்கு இந்த ஒரு டப்பாவில் நான் வச்சுருப்பேன். அப்புறம் இது ஏலக்காய் தூள். இதில் வந்து ஏலக்காய் தூள், இந்த ஏலக்காய் தூளும் எப்பவும் பொடிச்சு வச்சுருப்பேன். அப்புறம் மிளகு சீரக பொடி தனியாக, அப்புறம் பிரியாணி பொடி தனியாக. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் எதுக்கு வச்சுருக்கேன்னா, குழந்தைங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இருமல் காய்ச்சல் மண்டடினா இதெல்லாம் போட்டு கசாயம் டக்குன்னு போட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பாலில் போட்டு குடிச்சிடலாம். இப்போ இந்த டீக்கு வந்து தாத்தாக்கு இதெல்லாம் போடணும். ஆமாம், தாத்தா இது மசால் டீ இதெல்லாம் போட்டு டீ போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம பண்ண முடியாது. இது இப்படி இப்போ திருச்சி மொத்தமாக வாங்கி திருச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து தேவைக்கு தவிர எடுத்து போட்டுக்கலாம். மேகி இந்த பிளேட்ல வை. வைங்க வா. போதும். ஒரு டிப்ஸு இது வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் இது. சின்ன சின்னதாக தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கலிக்க மேகி அதில் வச்சுருக்கோம். ஃபார் பிகைனர்ஸ் பேச்சுலர்ஸு அதை கிண்டி விடுங்க. இதை டீயவா எப்படி கிண்ட? ஸ்பூன் வச்சு கையை வச்சு கிண்டிடாது, யாரோ கலரில் ஸ்பூன் வச்சு. இதோ மேகி ப்ரொமோஷன் இல்லை, மேகிக்குன்றது யாரும் நினச்சாதீங்க. வா, பாட்டிக்கு பிடிக்குன்னு ஒன்று வாங்கி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லு, நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சீனி போட்டு. ப்ரமோஷன் அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகலப்பா. ஆகும், நம்ம உறவுகளுடைய அனுகிரகத்தால் நம்ம கண்டிப்பாக ஆகும். வா, வந்து கொண்டு வை. இரு வெயிட் பண்ணு. 2 3 தாத்தாக்கு பின்னாடி சுகர் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் தெரியும். இந்த இருக்கு மேகி. இன்னும் இலையில எதுவும் வைக்கல, வச்சதுக்கப்புறம் காமிக்கிறோம். என்ன சொன்ன? தாத்தாக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், டீலையும் சீனி நல்லா போடணும் அவங்களுக்கு. அதே போல் நல்லா ஸ்வீட்டான அது நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அப்பாவும். அப்பாவுக்குலாம் ஸ்வீட் அவ்வளோ பிடிக்கும். தாத்தான்னு இல்லை, அவங்க ஃபேமிலியே பிடிக்கும். ஃபேமிலிக்கே ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். பக்கடா ரொம்ப பிடிக்கும். பக்கடா ஃபேமிலி. தாத்தா, கணேசத்தா, முத்தாள்ராசத்தா, பேச்சி மிக்க. ஆமாம், அவன் நல்ல அப்பாவோட தங்கச்சி, சித்தப்பா மக, அவன் நல்லா சாப்பிடுவா இனிப்பு. அப்பாவே அவ்வளோ வெறித்தனமா. ஃபேமிலி பிடிச்சது தெரியுமா? இனிப்பு, பருப்பு, சாம்பார், இதுதான் பிடிச்சது. சரி, இப்போ உள்ள வச்சிருவோமா டீயா? ஷால் போடல.
டீ ஃபார் தாத்தா, கடுகு டீ ஃபார் பாட்டி. நான் கும்பிடுவேன், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கும்பிடுவேன். என்ன இது வந்து காக்காக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். காக்காக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன்னா, காக்காக்கு இன்னைக்கு காக்கா ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்? எல்லா வீட்லையும் இன்னைக்கு வந்து காக்கா சாப்பிடும். நம்ம வயிறு நிறைஞ்சு அதனால கொஞ்சம். அதனால வச்ச நேரம் பூரா வேஸ்ட்டாக கீழே தான் விழுந்து காஞ்சி தான் போகுது. அதனால தான் இன்னைக்கு கம்மியாக வச்சுருக்கேன். சரியா? என்னது எல்லாமே நான் என்ன டிஷ்லாம் வச்சனோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 கொஞ்சம். ஆனால் அப்பளம் தான் காக்கா ரொம்ப சாப்பிடும், அதனால அது அதிகமாக. இல்லை, நான் போன தடவை அப்பளத்தை பாதி போட்டுருந்துச்சுல, அதுதான் அப்போ நீ கிட்ட கொடுத்து அப்பளம் எடுத்துகிட்டு வரவான்னு சொல்லி. அது இந்த சைடில் எது நல்லா சாப்பிடும்? அது சாதம் தான் சாப்பிடும். சாதம், வடை சாப்பிடுவேன். இந்த மாதிரி இன்னைக்கு வடை வைக்கலை. இன்னைக்கு வடை வைக்கல. வடை எனக்கு போன டைம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு அந்த கடை இன்னைக்கு பொட்டியிருக்கு. அந்த கடை வடை தான் சாப்பிடுவாங்க 2 பேருமே. ஆமாம், நம்ம பழைய வீட்டு பக்கத்தில். ஆமாம் ஆமாம், அந்த கடை வடை தான் 2 பேரும் சாப்பிடுவாங்க. வேறு கடையில் வாங்கினா பிடிக்காது. அதனால் வாங்கலை இன்னைக்கு. நானும் வீட்டில் போட எனக்கு டைம் இல்லை, இவ்வளோ செஞ்சதுனால எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதுதான் நினச்ச நேரம் வடை போட்டு கொடுக்குமே. ஆமாம். நான் அடுத்த மாதம் தாத்தாவோட திருநாள் வருது. ஆமாம், ஆவணி மாதம். ஆகஸ்டா? இதுவும் ஆகஸ்ட் தானே? ஆகஸ்ட் செப்டம்பரில். ஓ, தமிழ் மாசத்துல. தமிழ் மாசத்துல ஆவணி. ஆ, அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு உறவுகளுக்கு. ஆமாம். சரியா? அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பாருங்கள். தாத்தாவுடைய திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஆமாம், அது அன்னைய வீடியோ தான் சொல்லுவோம். காக்காக்கு காக்கா சாப்பிட்டா சாப்பிட்டு இல்லாட்டி நீ வேணா சாப்பிடு. நீ காக்கா தானே? நான் காக்கா கிடையாது, நீ தான் காக்கா. கா 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 காக்காவே ஒன்றும் கட்டுப்பட மாட்டேங்க. வச்சாச்சு, காக்கா வந்து சாப்பிடும். அந்த இடத்துல வச்சு நல்லா சாப்பிடும். அங்கே தான் மோஸ்ட்லி அதிகமாக வரும். சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கா கவ்யா? இந்த இலை போட்டு சாப்பிட்டா அது ஒரு ருசி என்ன? அதே போல் ஆடி அமாவாசை சொரிமுத்தையனார் கோயிலில் எப்படி இருக்கும்? இல்லை, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கோயில் வேலை நடக்குதான். சங்கிலி போத்தாருக்கு அங்கே ஆடி அமாவாசைக்கு நல்ல விழா சூப்பராக நடக்கும். என்ன கவ்யா? காவியாவுக்கு தெரியாது, ஆமானுக்கிட்டு தான். நீ பார்த்தது இல்லை? ஆமாம், சொல்லியிருக்கேன், அதனால் கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு போகத்தான் முடியல. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். என்ன நான் ஏன் தட்டில் சாப்பிட்றேன்னு கேட்குறீங்க? ஏன் தட்டில் சாப்பிட்றேன்? நான் வந்து இலையில சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு விரதம் இருக்கிறவங்க, என்னை மாதிரி கணவன் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து விரதமாக இன்றைக்கி இருக்கக்கூடாது. ஓ, அது அப்போ நான் சாப்பிட்டேன். மகள் இல்லை, நீ சாப்பிடலாம். நாம் வந்து அதனால நான் இன்றைக்கி தட்டில் சாப்பிட்றேன், இலையில சாப்பிட மாட்டேன். சரியா? நல்லா இருக்குது. எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருக்குது. நல்லா செஞ்சு வச்சு நல்ல முன்னோர்கள் நல்லா கும்பிட்டாச்சு. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் நிறைய எங்கள் இதில் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. சரி, அரங்கன் ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது சொல்லிட்டா காவியா. எப்பவும் உங்களுடைய ஆதரவு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு இருக்கணும். எங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலின்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, கீழே லிங்க் இருக்கும். இதில் வெரைட்டிஸ் எல்லாமே எல்லா வீடியோக்களும் வரும். இந்த வரப்போகிற காலங்களில் மேக்கப் சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். அது மோஸ்ட்டாக ஷார்ட்ஸ்லேயும் வரும், இன்ஸ்டாவில் அதிகமாக வரும். மேக்கப் சம்மந்தப்பட்டது வரும். அதில் டவுட் வேணால் நீங்கள் கமெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒன்று வரும். ஓகேவா? இந்த அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோக்கள் இருக்குது. அடுத்த மாதம் தாத்தாவோட திரிக்கு உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, அதை நீங்கள் அப்போ பாருங்க வீடியோவில். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். டெய்லி எங்கள் வீடியோ வரும். டெய்லி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி என்னென்ன வீடியோ போடுறோன்னா சுவாரஸ்யமான வீடியோக்கள் உடையில் வரும். அதையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதே ஆதரவை என்னைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.